ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ. கடலும் வானும் உன்னாலே, காற்றும் மழையும் உன்னாலே, உடலின் உறுதி உன்னாலே, உள்ளம் செழிப்பது உன்னாலே, கன்னிபுரத்து மாதேவி காவல் இருப்பது உன்னாலே, கார்த்திகை மாதம் வந்தாலே பாரதம் முழுதும் உன்னோடே, காக்கும் வலிமையும் நீயப்பா, வாழ்வை தருவாய் ஐயப்பா, வீரமும் செல்வமும் நீயப்பா, வெற்றியை தருவாய் ஐயப்பா. சாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம், 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 சாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம். சூடா ஒரு காஃபி கொண்டு வா. ഇവിടെ കട്ട കാപ്പി തന്നെ ഉണ്ട്. காஃபியா? சரி, ஏதோ ஒண்ணு கொண்டு வா. இந்த பக்கம் தானே வந்தான், எங்க போயிருப்பான்? பயந்துட்டீங்களா? நானா மாட்டிக்கணும் ஒழிய என்னை யாரும் பிடிக்க முடியாது. வீண் பேச்சு வேண்டாம். இப்ப இங்க இருந்து போறதுக்கு என்ன வழி? இப்படி போலாம். இப்படி போ. மதன், இந்த காட்டுக்குள்ள போதுட்டா திருவனந்தபுரத்துக்கும் போலாம், மதுரைக்கும் போய் சேர்ந்துடலாம். கூட்டத்தோட போகாம ஒதுங்கி போலாம்னா தான் அங்கங்க போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்களே. கூட்டத்தோடு கலந்து போறதுக்கு என்ன வழி? நம்ம காட்டு பக்கமா நடந்து போக போறோம். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்க்காம சரவண கோஷம் பலமா இருக்கட்டும். சரிங்க சாமி. சாமியே சாமியே. வழி கிடைச்சிருச்சு. பின்னாடி தூங்குறவங்க இருமுடி எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அட பாவிங்க, இருமுடிங்களா திருட போறானுங்களாமே. அடைக்கலாம். பின்னாடி இருக்கிற இருமுடிய வெள்ளை எடு. நானா? எக்கச்சக்கமா இவனுங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. 1,25,000 உண்டியல்ல போட்டுறேன். நானா செய்யல, செய்ய சொல்றது இவங்க. ஐயப்பா, என்ன மட்டும் காப்பாத்து. ஐயோ, இருமுடிய திருட போறனே, என்ன தானே காத்துக்கிட்டு இருக்கோ சாமி. போவா. சாமியே. அப்பா. போலீஸ். வாங்கடா. ஐயப்பா, கான்ஸ்டபிள் சார், ஸ்டாப் இட். இருமுடியோட வர்ற யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம். இருமுடி இல்லாம வர்றவங்களை ஜாக்கிரதையா செக் பண்ணுங்க. எஸ் சார். சாமி, கத்திய உள்ளில் வைக்க சாமி. நீங்க ஏதாவது தப்பு செய்யாம ஐயப்பன் இந்த சோதனையை செய்திருக்க மாட்டான். எல்லாரும் இருமுடியும் இருக்கு, எங்க 3 பேர் இருமுடியை மட்டும் காணாம் சாமி. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்கன்னு. சாமி, இல்ல சாமி, நாங்க ஒரு தப்பும் செய்யல. நல்லா யோசிச்சு பாருங்க. குருசாமி,
ஒரு நாள் தூக்கத்துல எங்க அம்மா எழுப்பிச்சேன்னு அவங்களை எட்டி உதைச்சேன். அது தப்பா சாமி? என்ன தாயை எட்டி உதைச்சியா? தாயினுடைய தலைவலியை போக்குறதுக்காக புலிப்பால் தேடி வந்தவராச்சே அந்த மணிகண்டன். நீ உன் தாயை எட்டி உதைச்சிருக்கியே, உன்னை சோதிக்காம விடுவாரா அந்த ஐயன்? நான் தப்பே பண்ணல சாமி. ஒரு 4 நாள் ராத்திரியில மாலையை கழட்டி வச்சுட்டு சாராயம் குடிச்சேன். காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு மாலையை போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டேன். வேற ஒரு தப்பும் பண்ணல சாமி. ஒரு சாமி, கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட வேண்டியன்னா சிங்கப்பூர் டூர் போனா சரியா என்ஜாய் பண்ண முடியாதேன்னு 10 நாள் டூர் போயிட்டு வந்து மாலை போட்டுக்கிட்டேன். ஏன் வசதிக்காக விரத நாளையே மாத்திக்கிட்டேன். அது தப்புதான் சாமி. மனசை கட்டுப்படுத்த முடியாதவங்க எல்லாம் ஏன் சாமி சபரிமலைக்கு வர்றீங்க? விரத நாளையும் விரதங்களையும் உங்க இஷ்டத்துக்கு மாத்தி அமைச்சுக்கிறது, மாலையை போட்டுக்கிட்டு சாராயத்தை குடிக்கிறது, பெத்த தாயை உதைக்கிறது, பூஜைக்கு போற இடங்கள்ல அங்க வர்ற வயசு பொண்ணுங்க பாக்கட்டும்னு சத்தம் போட்டு பாடுறது. உங்க மாதிரி சாமிங்களாலதான் நேர்மையோட சபரிமலைக்கு வர்ற சாமிங்க கூட கருப்பு வெட்டியை கட்டிக்கிட்டு வெளியில வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து சாமி, உங்க மனம் போல தவறுகளை பண்ணிட்டு இப்படி ஒரு சரணமாக்கி இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் இடத்துல மன்னிப்பு கேட்டா உங்களை மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏதோ நீங்க கன்னிச்சாமியா இருக்கிறதுனால அந்த ஐயப்பன் உங்களை மன்னிப்பான். அந்த ஆபத் பாந்தவனை வேண்டிக்குங்க. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே. பட்டாபி, இதுவரை கனவே இல்லாம இருந்த மூட்டை இப்ப இப்படி கணக்குது. ஆமாண்டா, அடுத்த உடஞ்சிரும் போல இருக்க. சாமியே, இது ஐயப்பனோட வேலைதான். யாரா இவன்? இதுவரை கனவே இல்ல, இப்ப திடீர்னு ஐயப்ப மேல ஏறி உட்கார்ந்துட்டானா? பசி, களைப்பு, அதான் இந்த கணக்குது. ஏய், சரியான காட்டுக்குள்ள இருக்கும், போலீஸ் பயம் வேற இல்ல, அப்புறம் இது தேவையா? அதானே போட்டுடுவோம். அப்பா, அப்பா. பாடி என்ன வெயிட்டுடா. யாரு இருமுடியோ என்ன பாடுபடுறாங்களோ, ஐயப்பா என்ன மட்டும் காப்பாத்து. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சாமி, ஏன் இருமுடி இருக்குது சாமி? ஏன் இருமுடியும் இருக்கு சாமி. சாமி, ஏன் இருமுடி இருக்கு சாமி? ஐயப்பா, கண்ணுக்கு எதிரே விந்தைகள் செய்யும் கலியுக தெய்வமே, நீதான் உன் பக்தர்களை காப்பாற்று. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. யாரா இவனுங்க? ராத்திரி பூரா தூங்க விட மாட்டானுங்க போல இருக்க. காட்டுக்குள்ள வந்து கத்துறானுங்க. இதான் காட்டு கூச்சல்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஆடா பாவீங்களா, கடவுளை கூப்பிடுறத காட்டு குச்சுன்னு சொல்றாங்க. எக்கு தப்பா இவனுங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. பணத்தை வாங்கிட்டு போலாம்னாக்கா போலீஸ் வேற விரட்டுது. அது சரி, பாரு வைக்கிறான்னு கேட்டேன் சாமி. அப்படியே சில பேர் இல்லன்னா சாமியோட பெருமை யாருக்குமே தெரியாம போயிடும். போன வருஷம் விஜய்னு ஒரு சாமி என் கூட வந்தார். அவரும் நாத்திகரா இருந்தவர் தான். அவரை ஆத்திகனா மாத்திர சம்பவத்தை நினைச்சா உடம்பே புல்லரிச்சு போகுது. சொல்லுங்க சாமி, கேட்போம். சொல்றேன். அவருடைய மனைவி பேரு சரஸ்வதி. சரஸ்வதி. அந்த அம்மா தினமும் சாமி கும்பிடுறத பார்த்தா அடுத்தவங்க தன்னை அறியாம அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட தோணும். விஜய் அப்படி ஒண்ணும் மோசமானவன் இல்லை. அவனுக்கு கடவுள் கிடையாது. அடுத்தவங்க சாமி கும்பிடுறத அவன் ஆட்சேபனை பண்றதும் இல்லை. அவனுக்கு கடமைதான் முக்கியம். சரஸ்வதி, சரஸ்வதி, இன்னும் எழுந்திருக்கலையா? காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் என்ன தூக்கம்? கைய கொடு, ஏந்திரிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சனிக்கிழமை, ஐயப்பனுக்கு விரதம். நான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் சாமிங்கிற இல்லாத ஒண்ண கும்பிடுறத விட என்ன சுத்தலாம் இல்லையா? கணவன் தான் கடவுளுங்கிறாங்க. என்ன ஒரு தடவையாவது சுத்துறியா? கணவன் தாங்க கடவுள். அப்பாடா, இப்போது ஒத்துக்கிட்டேன். ஆனா அந்த கடவுளை கொடுக்கறதுக்கும் ஒரு கடவுள் இருக்க. ஐயோ, நான் கோயிலுக்கு போறேன், நீங்க வர்றீங்களா? அம்மா தாயே,
நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போ, எத்தனை தடவை வேணாலும் சுத்து, என்ன விட்டுரு, எனக்கு வேலை இருக்கு போ. அவங்க 2 பேத்துக்குள்ள சாமியை பத்தி அபிப்பிராய பேதம் இருந்ததை தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் ஒற்றுமையா இருந்தாங்க. பிரசவ காலம் வந்த உடனே அவளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செஞ்சான் விஜய். எஸ் மிஸ்டர் விஜய், பொசிஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இந்த ஆபரேஷன்ல தாயை காப்பாற்ற முடியுமா இல்ல குழந்தையை காப்பாற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது. எனிவே யாரையாவது ஒருத்தரை காப்பாற்ற ட்ரை பண்றோம், பட் முடிவு பண்ண முடியாது. டாக்டர், ஐம் சாரி விஜய். மிஸ்டர் விஜய், எஸ், எதுக்கும் இந்த ஆபரேஷனுக்கு முன்னால உங்க ஒய்ஃபை 4 வார்த்தை ஆறுதல சொன்னா நல்லா இருக்கும்.